நம்ம நயன்தாரா இருக்காங்களே செம்ம பீதியில இருக்காங்களாம். ஏன்பா எல்லாரும் அவங்களுக்கு பீதி தராங்க? எஸ் ஆப்வியஸ்லி டைம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஓகே, இருந்தாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல வந்துட்டு நம்ம சூர்யா நடிக்கிறத வந்து ஆல்ரெடி பேசிட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நடிக்கிறாங்களா, கமெண்ட் ஆக போறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம சூர்யாவுக்கு பேர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சரி நயன்தாராவை வந்துட்டு இந்த படத்தில் வந்து கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்காங்க. சரி ஓகே, நயன்தாரா ஓகே ஆயிட்டாங்க, அவங்களும் கால் ஷீட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து சரி இன்னொரு ஹீரோயினுக்கு யார் அப்படின்னு யோசிக்கும்போது எமி ஜாக்சனை யோசிச்சிருக்காங்க. ஓகேவா? அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா சங்கர் சார் படத்தில் வந்து நல்ல ஹெவி பட்ஜெட்டில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம படத்தை நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டில் வந்துட்டு இவங்க போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க நம்ம எமி ஜாக்சன் கிட்ட. ஸோ எமி ஜாக்சன் வந்துட்டு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சிருக்காங்க. சரி எப்படியும் வந்துட்டு ஐயோ நான் அப்படிலாம் நடிக்க மாட்டேன், எவ்வளோ பேமெண்ட் சொல்லுங்க, அது எவ்வளோ சொல்லுங்க, அதுக்கப்புறம் வந்து நான் நடிக்கிறேன், சங்கர் சார் படத்தில் பண்ணுறேன் அப்படி இப்படி சொல்கிறேன், அதுவும் அதிகமான காசு வாங்குறேன். ஸோ அப்படிலாம் நான் வந்து யோசிப்பாங்கல்ல. ஸோ ஆனால் வந்துட்டு இவங்க போயிட்டு அப்ரோச் பண்ணும்பொழுது கதையை கேட்டுட்டு வந்து பண்ணுறேன், சரி எவ்வளோ பேமெண்ட் அப்படின்னு கேட்கும்போது வந்து பேமெண்ட்டில் நம்ம அப்பா பேசிக்கலாம், பேமெண்ட்டில் நம்ம அப்பா பார்த்துக்கலாம், ஸோ அதை பற்றி இது பண்ணுவேன், நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா. இதை கேட்டு நம்ம நயன்தாராக்கு என்னன்னா நம்ம வேற 3 கோடி அப்படிலாம் வந்து போயிட்டு இருக்கோமே, இப்போ இவங்க வந்துட்டு காசை பற்றி பேசாமல் வந்துட்டு இவங்க பாட்டு நார்மலாக வந்துட்டு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் கம்மி ஆயிட்டு இவங்களுக்கு எங்கே அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட போகிறாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய பீதியில் இருக்காங்களோ அவங்க. ஒவ்வொரு படமும் வந்து ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு இவங்களுடைய பீதி வந்து கரெக்டான ஒரு விஷயம் நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன்? ஆமாம், கண்டிப்பாக. ஸோ எல்லாருமே முதல்ல தமன்னா அப்படி கொடுத்தாங்க, இப்போ இவங்க கொடுக்குறாங்க. ஸோ நல்லபடியாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் என்ன தான் கொடுத்தாலும் வந்து நயன்தாராவோட கிரேஸ் அப்படி குறையவே இல்லைன்னு சொல்லணும். என்ன சொல்கிறேன்? கண்டிப்பாக.